குரூப் 4 ஆர்ஆர்பி குரூப் டி கணிதம் டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கொஷின். ஃபஸ்ட்டு கொஸ்டின், 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்னு கேட்குறாங்க. இப்போ 7 ஆட்கள் 52 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது 13 ஆள் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ 13னா நம்ம ஆட்களை அதிகப்படுத்தும் போது வேலை நாட்கள் குறையும். புரியுதுங்களா? இது ஆட்கள், இது நாட்கள். அப்போ இது ஆட்கள் அதிகமானால் நாட்கள் குறையும். அப்போ எதிர்மாறலில் இருக்குது. அப்போது இது அப்படியே போட்டுக்கணும். 7/13 × 52. அப்போ 13 இது அடிச்சிங்கன்னா 1 13 13, 2 13, 4 13, 4 3 12, 4 7 நாள் 28. 28 தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஆட்கள் அதிகமான வேலை நாட்கள் குறையும். அப்போ எதிர்மாறல்னால் இதை அப்படியே போட்டுக்கணும். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். ஒவ்வொரு பக்கத்திலும் 35 வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 120. அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் எவ்வளவு இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ இது வரிகள்னு வச்சுக்கோங்க. இது பக்கங்கள். இப்போ 35 வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கம் 120. அதே ஒவ்வொரு பக்கத்தில் 24 வரிகள் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை பக்கம் வரும்னு கேட்குறாங்க. அப்போது வரிகள் குறைஞ்சிச்சின்னா பக்கம் அதிகமாகும். புரியுதுங்களா? குறைஞ்சா ஒன்று குறைஞ்சா மற்றொன்று அதிகமானுச்சுன்னா அது எதிர்மாறல். அப்போது இப்போ என்ன செய்யணும்னா 35/24 × 120. புரியுதுங்களா? அப்போ இதை 6ஆல் அடிங்க. 4 4ஆல் 24, இது 20. அப்புறம் இதை 4ஆல் அடிச்சிங்கன்னா இது 5. அப்போது 35 5 5 25, இது 2 3 5 15 17, 175 பக்கங்கள் வரும். புரியுதுங்களா? அப்போது வரி குறையும் போது பக்கம் அதிகமாகுது. அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு ரயில் வண்டி 195 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரத்தில் கடக்கிறது. அதே வேகத்தில் அந்த ரயில் வண்டி 5 மணி நேரத்தில் கடக்கும் தூரம் 3 மணி. இது 195 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரம். அப்போது அதே வேகத்தில் அந்த ரயில் வண்டி 5 மணி நேரத்தில் கடக்கும் 3 மணி நேரத்தில் 195 கிலோமீட்டர் போச்சுன்னா அப்போது 5 மணி நேரத்துக்கு அதிகமான கிலோமீட்டர் தானே போகும். அப்போ இதுவும் அதிகமாகுது, இதுவும் அதிகமாகுது. அப்போ இதுவும் அதிகமாகும்போது அது உங்களுக்கு நேர்மாறல். நேர்மாறல்னாக்க தலக்கு மாற்றி போடணும். புரியுதுங்களா? 5/3 × 195. இப்போ 3ஆல் அடிச்சிங்கன்னா 6 3 18, 5 3 15, 5 65 பெருக்குங்க. 5 5 25, 2 6 30 32, 325 325 கிலோமீட்டர் தூரத்தை அது கடக்கும். புரியுதுங்களா? இப்போ 3 மணி நேரத்தில் 199 கிலோமீட்டர் போனால் 5 மணி நேரத்தில் 325 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும். புரியுதுங்களா? அடுத்தது கணக்கு பார்த்திங்கன்னா, 18 ஆட்கள் ஒரு வேலையை 20 நாள்களில் செய்து முடித்தார்கள் எனில் அதே வேலையை
24 ஆட்கள் செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாள்களின் எண்ணிக்கை. இது ஆட்கள், இது நாட்கள். 18 ஆள் ஒரு வேலையை 20 நாளில் செய்கிறாங்க. அதே வேலை 24 நாளில் செய்து முடிய எடுத்துக்கொள்ளும் 24 நாட்களா செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாள்களின் எண்ணிக்கை. 24 ஆட்கள் இங்கே வரும். சாரி, ஆட்கள். அப்போ 24 பேர், 18 பேர் 20 நாட்டில் செஞ்சால் 24 பேர் சேர்ந்தாங்கன்னா குறையும். அப்போ இது எதிர்மாறல். அப்போ அப்படியே போட்டுக்கணும். அப்போ 18/24 × 20. இதை 4ஆல் அடித்தா 6, இதை 4ஆல் அடித்தா 5, இது 6ஆல் அடித்தா ஒரு தடவை, இது 6ஆல் அடித்தா 3×5 15. அப்போ 15 நாட்கள் ஆகும். புரியுதுங்களா? அடுத்தது 300 நபர்கள் கலந்து கொள்ளும் கல்யாண விருந்துக்கு 60 கிலோ காய்கறிகள் தேவைப்படுகிறது. 500 நபர்கள் அந்த விருந்திற்கு வருவார்கள் எனில் எவ்வளவு காய்கறிகள் தேவைப்படும்னு கேட்குறாங்க. இப்போ 300 நபர் வந்தாங்கன்னா 60 கிலோ தேவைப்படுதான். அப்போ அந்த விருந்துக்கு 500 பேர் வந்தால் எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க. அப்போது ஆட்கள் அதிகமாக வந்தாக்க காய்கறியும் அதிகமாக தான் ஆகும். புரியுதுங்களா? அப்போது இது என்னது, ஆட்கள் அதிகமான கிலோ கணக்கும் அதிகமாகுது. அப்போது இது நேர்மாறல். அப்போ இதை தலைக்கீழே போட்டுக்கணும். அப்போ 500/300 × 60. 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிவிடுங்க. இதை 3ஆல் அடிச்சிங்கனாக்க 20, 5 2 10, 100 கிலோ. 100 கிலோ தேவைப்படும். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்த்திங்கன்னா 1500 மாணவர்கள் கொண்ட பள்ளிக்கு 90 ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். 2000 மாணவர்கள் கொண்ட பள்ளிக்கு எத்தனை ஆசிரியர்கள் தேவைன்னு கேட்குறாங்க. இது மாணவர், இது ஆசிரியர். இப்போது 1500 பேர் மாணவர்கள் இருந்தாங்கன்னா அதுக்கு 90 ஆசிரியர் தேவையா. அப்போது 2000 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு ஆசிரியர் அதிகமாகும். புரியுதா? அப்போ மாணவர்கள் அதிகமான ஆசிரியர்களும் அதிகமாகறாங்க. அப்படி அதிகமாச்சுன்னா அது நேர்மாறல். அப்போது இதை தலைக்கீழ போட்டுக்கணும். 2000/1500 × 90. இப்போது இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிருங்க. இதை 5ஆல் அடித்தா 3 தடவை, இதை 5ஆல் அடித்தா 4 தடவை, இதை 3ஆல் அடித்தா 30, 4 3 12, 120 ஆசிரியர்கள் தேவை. புரியுதுங்களா? இந்த மாதிரி கணக்குகள் கொடுத்தா இப்படி தான் செய்யணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.